ஸ்வாசன் மக்களே, ஹோப் யூ ஆர் குட். அண்ட் நேத்தி எப்படி ஃபுட் ஸ்டெப் பிளான் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேண்ணா. ஸோ இன்றைக்கி வந்துட்டு இன்னும் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸிங் போடணும்னு சொல்லிட்டு நேற்று கேட்டாங்க, ஓகேவா? ஸோ அதுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி தான் போடக்கூடாது, ஓகேவா? இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தியா, டைட்டாக ஒரு லோயரு, இது ஆக்சுவலாக டைட்ஸில் வர லோயர் இது, அப்புறம் டிஷர்ட்டு இந்த மாதிரி போட்டுட்டு லாங் ரன் ஓடக்கூடாது. நான் எதுக்கு போட்டேன்னு எனக்கே தரல. இன்றைக்கி நான் டிஷர்ட் கழட்டி வச்சு தான் ஓடினேன், சரியா? ஸோ அந்த மாதிரி. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு லைட் வெயிட்டாக வந்துட்டு உங்களை காஸ்ட்யூம் போடுறீங்களோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஓட முடியும். அண்ட் உங்கள் சாக்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி தான் போடக்கூடாது, ஹெவியாக போடக்கூடாது, லைட்டாக போடணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பிளாக் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஹீட் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். ஒயிட் வந்துட்டு நல்லாயிருக்கும். லைட்டாக எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அண்ட் அதான் காஸ்ட்யூம் வந்துட்டு எந்த அளவுக்கு லைட்டாக உங்கள் ஸ்லீவும் ஷார்ட்ஸ் இருக்கோ அது பெட்டராக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சில ஸ்லீவ் வந்துட்டு அறுக்கும். லைக் உங்களோட செஸ்ட் இருக்கிற நிப்புலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு அறுக்கும். அந்த மாதிரி காஸ்ட்யூம் இல்லாமல் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி காஸ்ட்யூம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்துட்டு உங்களோட லாங் ரன்னை வந்துட்டு உங்கள் காஸ்ட்யூமும் டிசைட் பண்ணணும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை, ஓகேவா? அண்ட் ஓடுங்க, உழைப்பு போடுங்க, ஓகே? ஓடி முடிச்சுட்டு இந்த யூனிவர்ஸ்கிட்ட என்ன சொல்லணும், நல்லா ஓடினேன், எனக்கு நல்லா ஓடினதுக்கு நன்றி, நான் நல்லா ஓட வச்சதுக்கு நன்றி, நாளைக்கு நல்லா ஓட வை அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக ஓடு. அண்டு கண்டிப்பாக அவன் பேஷன் நோக்கி ஓடு. க்ரோத் ஆவ. லவ் யூ ஆல். பபாய்.